சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தானா வந்து பல்லி ஒண்ணு விழ வச்சதே நான் தான். என்னம்மா இவ்ளோ பெரிய விஷயத்தை இப்படி சாதாரணமா சொல்ற? ஆட இது என்ன மைக் செட் போட்டு ஊரெல்லாம் கூட்டி வச்சா சொல்ல முடியும்? அந்த செல்வி சந்தோஷமா பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தா, அவன் நேரம் இந்த பல்லி ஏன் கண்ணில் பட்டுச்சு. அதான் போய் சேரட்டும்னு இப்படி ஒரு காரியத்தை பண்ண. மா சூப்பர்மா. மா கொஞ்சம் மெதுவா பேசு, யார் காதலையாவது விழுந்துற போது. நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க, யாருக்காவது அந்த விஷயம் தெரிஞ்சா என்ன பண்றது? அதெல்லாம் தெரியாதுரி. இதுங்கெல்லாம் பொங்கல் வைக்கிற சந்தோஷத்துல ஆட்டம் பாட்டம்னு கொண்டாட்டமா இருந்துச்சுங்க. அந்த நேரம் பார்த்து தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன். ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்சேன் பாத்தியா? மா 2 மாங்காய் இல்லம்மா, 4 மாங்காய். மா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த செல்வியோட அப்பனை ஆத்தாலும் அவ கொடுத்து விட்ட பொங்கலை சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே மயங்கி கிடப்பாங்க. அட ஆமால, அதுங்களுக்கு யாருமே இருக்க போறதில்ல. பல்லியோட விஷம் உடம்பு பூரா போய் அப்படியே செத்து போக வேண்டியதா. கலக்கிட்டம்மா, ராஜேஸ்வரியா கொக்கா. இத பாரு, இந்த விஷயத்த நான் தான் செஞ்சேன்னு தப்பி தவறி கூட யாருக்குமே வெளியே தெரியக்கூடாது. ஆமாமா, அந்த செல்வி பயங்கரமான ஆளு. சுனாமிலேயே சும்மிங்க போட்டு நீந்தி வரவ. அவ மட்டும் இதுல இருந்து மீண்டு வந்துடவே கூடாதுமா. இத பாருடி, அந்த டாக்டருங்களே நினைச்சாலும் அந்த செல்வியும் அந்த வேலைக்கார வேலுவும் இந்த ஹாஸ்பிட்டலையே வச்சு ஒழிக்க வேண்டியது நம்மளோட வேலை. எப்படியோமா 2 விக்கெட் காலி ஆயிடுச்சு. இன்னும் 2 விக்கெட் காலின்னு நியூஸ் வந்தா காது குளிர சந்தோஷமா இருக்குமா. அடியே, இந்த பிச்சைக்கார குடும்பம் அந்த செல்வியோட அப்பாவும் அம்மாவும் சொல்லாம போயிட்டாங்கன்னு தானே ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்ததுங்க. இதுங்களும் ஒழிஞ்சிருங்க, நாம நினைச்சுதான் நடக்கும். நீ கவலைப்படாம இரு. அம்மானா அம்மாதான். அந்த செல்வி எனக்கு போட்டியா எல்லாத்துலயும் எவ்வளவு செஞ்சா, இனிமே எனக்கு போட்டியா யாருமே இருக்க கூடாதுமா. அடியே சரி சரி, நீ வா, நாமளும் போய் கூட்டத்தோட கூட்டமா நிப்போம். இப்படி தனியா இருந்தோம்னா நம்ம மேல சந்தேகம் வந்துரும். அதுவும் புருஷன் இருக்காரு, அவருக்கு சந்தேகம் வந்துற போது. வாமா போவோம். மா இருமா, நான் கொஞ்சம் அழுத மாதிரி நடிச்சுக்கிறேன். அடியே ஓவர் ஆக்டிங் பண்ணி மாட்டிக்காத, பார்த்து நடத்த. நான் பாத்துக்கிறேன், நீ வாமா. கடவுளே, சீக்கிரமே இன்னொரு குட் நியூஸையும் கேட்கவே. வாமா. வா. ஏய் மனோன்மணி, கடைசியா கேக்குறேன், நம்ம பொண்ணு அவ கையாலேயே செஞ்ச பொங்கல் போனா வராது, கேட்டாலும் கிடைக்காது. ஒழுங்கா வீம்பு பிடிக்காம என் கூட வந்து சாப்பிட்டுக்க. நான் தான் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, நீங்க போய் சாப்பிடுறதுதான் சாப்பிடுங்க, என்ன விட்டுடுங்க. அடி போடி, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? என் பொண்ணு அவ கையால செஞ்ச பொங்கல், இந்த உலகத்திலேயே இப்படி ஒரு பொங்கல் யாராலையும் செய்ய முடியாது. வேணும்னா சொல்லு, தரேன். நீங்களே கொட்டிக்குங்க.
போன் எடுத்துடணுமே. கடவுளே, போன் அடிச்சிட்டே இருக்கு. ஹலோ, யாரு? அம்மா அம்மா நான் தான் பேசுறேன், மகா பேசுறேன். மகாவா? சொல்லு மகா. இது யார் நம்பரு? அதெல்லாம் இருக்கட்டும். இங்க ஒருத்தர்கிட்ட வாங்கினேன். ஓ, என்னாச்சு மகா? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? ஏதாவது பிரச்சனையா? ஆமா ஆமா, இது பாருங்க, செல்வி உங்களுக்கு கொடுத்து அமிச்ச பொங்கலை யாராச்சும் சாப்பிட்டீங்களா? ஏன், எது கேக்குற? ஐயோ, சொல்லுங்களே தயவு செஞ்சு. யாராவது சாப்பிட்டீங்களா? இப்பதான் பொண்ணு கொடுத்த பொங்கல்னு ஆசையா பிளேட்ல எடுத்து போட்டு சாப்பிட போறாரு. என்ன விஷயம்? முதல்ல அவரை சாப்பிட வேணாம்னு சொல்லுங்க. போங்க, அத முதல்ல சாப்பிட வேணாம்னு சொல்லுங்க. சாப்பிட கூடாதா? ஏன் மகா? அம்மா, செல்வி பண்ண பொங்கல்ல தெரியாம பல்லி விழுந்துருச்சு. அத செல்வியும் வேலுவும் சாப்பிட்டுட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. 2 பேரையும் தூக்கிட்டு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்திருக்கோம். ஐயோ, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்ப நாங்க அங்கதான் இருக்கோம். நீங்க போங்க, முதல்ல அவர் சாப்பிட வேணாம்னு சொல்லுங்க. போங்க, சாப்பிட்டு போறாரு. ஹலோ ஹலோ, வைத்தியக்காரி, உனக்கு என்ன கிறுக்காடி பிடிச்சிருக்கு? என் பொண்ணு கொடுத்து அனுப்புன பொங்கலை இப்படி தட்டி விட்டுட்டியே. உனக்கு தான் மூளை கெட்டு போச்சுன்னா என்னையா தடுத்துக்கிட்டு இருக்க? என் பொண்ணுக்கு அவ கொடுத்தத நான் சாப்பிடலன்னு தெரிஞ்சா அவ மனசு என்ன பாடுபடும் தெரியுமா? எனக்கு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இந்த பொங்கலை நீங்க சாப்பிட கூடாது. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன தாடி ஆச்சு? செல்வி பண்ண இந்த பொங்கல்ல பல்லி விழுந்துருச்சாங்க. மகா போன் பண்ணி இதை சாப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க. என்ன சொல்ற மனோன்மணி? பொங்கல்ல பல்லி விழுந்துருச்சா? இந்த பொங்கலை செல்வி மாப்பிள்ளையும் சாப்பிட்டுட்டு மயங்கி விழுந்துட்டாங்களா? இப்பதான் மகா போன் பண்ணி விஷயத்த சொன்னா. நம்ம செல்விக்கும் மாப்பிள்ளைக்கும் ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் நடக்குதா? என்னம்மா சொல்ற? இப்போ என் பொண்ணுக்கு என்னாச்சு?